கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நம்மளுடைய சூழ்நிலைகள் எந்த மாதிரி இருந்தாலும், எவ்வளவு கடினமாக இருந்தாலும், நம்ம ஹார்ட் ஹீலிங்கில் பார்த்தோம், என்ன ஒரு ஃபீலிங் வந்தாலும் முதலாவது அவருடைய சமூகத்துக்கு வரணும். அது பிதா நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த ஃபீலிங் வந்தாலும் அவருடைய சமூகத்தில் நாம் வரும்போது அந்த பிரச்சனையினுடைய தன்மை குறைஞ்சி போயிடும். நம்மளுடைய இருதயம் சமாதானத்திலே இருக்கும். நம்ம சம்டைம் நம்ம உலக பிரகாரமாக யோசிக்கும் போது பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்மளுடைய இருதயம் சமாதானத்தை இழந்து போகும். இந்த சமாதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை உண்மையிலே ரொம்ப கொடுமையான விஷயம். அடுத்த ஒரு வேலையை நம்மளால் யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அந்த சமாதானம் இல்லாத தன்மை நம்மளை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். அதுவே நாம் ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்ன ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான ஃபீலிங்காக இருந்தாலும் துக்கமான ஃபீலிங்காக இருந்தாலும் முதலாவது கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் வரும்போது சந்தோஷமான ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா அது ரெட்டிப்பாகும். துக்கமான ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் அப்படியே குறைஞ்சி போய் நம்ம திரும்பி பார்க்கும்போது அந்த பிரச்சனைகளே இல்லாத அளவுக்கு கர்த்தர் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி போட்டு நம்மளுடைய இருதயத்திலேருந்து சமாதானத்தை எடுத்து போடாத அளவுக்கு கர்த்தர் பிரச்சனையை மாற்றி போட்டுருவாங்க.